வணக்கம். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க. இந்த வீடியோவில் இரும்பு, புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த கம்பு சிம்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கம்பு சிம்லி குழந்தைகளுக்கும் இளம் பருவத்தினருக்கும் கொடுப்பது ரொம்ப நல்லது. இது செய்யறதுக்கு முதல்ல லேசாக வறுத்த 1 டம்ளர் கம்பு மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசையணும். அப்போ தான் தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சுட்டு மற்றதெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தட்டிக்கலாம். முதல்ல வறுக்கிறதுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அது 2 ஸ்பூன் எடுத்து வெறும் வாணலில் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு, வாசனை வரும் அதளவுக்கு வறுத்துருங்க. வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். அடுத்தது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை இருக்குது, வீட்டில் வறுத்த வேர்க்கடலை, அது 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதை ஒரு பெரிய குண்டானில் கொட்டிட்டோன்னா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது 1 டம்ளர் மாவுக்கு 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தித்திப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தையும் அரைச்சி அதிலே சேர்த்துடுறேன். இப்போ அடுத்தது அந்த மாவை எடுத்து வாழை இலையில் தட்டிக்கலாம். ஓரளவுக்கு மிதமான திக்னஸில் தட்டிட்டு தோசைக்கல்லில் சூடானதும் அதை அப்படியே போட்டு 1 நிமிடம் 2 பக்கமும் மூடி எடுத்தோன்னா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். மூடியை ஒரே நிமிஷம் மூடினா போதும். இப்போ எடுத்துட்டு நான் நல்லெண்ணெய் தடவியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட தடவிக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இதே மாதிரியே 4 அடை வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த அடைகளை சின்ன சின்னதாக பிச்சு அதை மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கும் போதே எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச எள்ளை போட்டுக்கிறோம். இதையும் இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இதை நான் 2 முறை போட்டிருக்கேன் இருக்கிற அடையை. இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து, வேணும்னா ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டினோன்னா நம்மளுக்கு ஹெல்த்தியான கம்பு சிம்லி ரெடி ஆகிடும். இந்த கம்பு சிம்லியை வாரத்துக்கு 2 அல்லது 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு கூடவே அத்திப்பழமும் சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதில் இருக்கிற அயன் நல்லா அப்சார்ப் ஆகணுன்னா விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் அப்புறம் கொய்யாப்பழமும் கூடவே சேர்த்துக்கிட்டோன்னா ஹீமோக்ளோபின் நல்லாவே அதிகமாகுது. இதே போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் எங்கள் சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.